ஃபர்ஸ்ட் கழுத்து வலினாலே உங்களுக்கு ஸ்பைன் சம்பந்தப்பட்டதான். எப்ப ஸ்பைன் வந்து டேமேஜ் ஆகுதோ 2 தலகாணி வைக்கிறது அட்வைசபிள் கிடையாது. அதே மாதிரி நீங்க சைடு திரும்பி தூங்குறீங்கன்னா தாராளமா வைக்கலாம். 2 பில்லோ 2 லேயர் மாதிரி 2 பில்லோ வச்சுட்டு காலை நீட்டி வச்சா கண்டிப்பா வந்து முதுவலி சரியாகும். இது வந்து ஒரு நாள் வச்சுட்டு சரியாச்சுன்னு வந்து உங்களுக்கு பேக் பெயினோ கழுத்து வலியோ இடுப்பு வலியோ எது இருந்தாலும் சரி, முட்டி வலி கால் வலி எது இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் காலையில சாயந்தரம் குடிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த கழுத்து வலி பிரச்சனை கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். சூரியன் வெளிச்சத்துல இருப்பாங்க காலையில ஒரு 7 மணிக்கு, அது உடம்புல நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ அந்த காலத்துல யாருக்கும் வலியே வரலையே, இதெல்லாம் நம்ம பண்ணணும். ஹெல்த் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யாரு அப்படின்னா வர்மா தெரபிஸ்ட் மாலதி அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் மேம் உங்களை சந்திச்சதுல. மேம், நம்ம லாஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பெயினுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்ற பத்தி நம்ம பேசியிருந்தோம். இப்போ நம்ம வந்து டெப்தா பேசுவோம். ஒரு பெயின்னா அந்த பெயினை பத்தி ஃபுல்லா நம்ம பேசலாம். எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி ஒர்க் பண்ணுறவங்கள இருந்து சரி, நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து வலின்றது இருக்குது. இப்போ எனக்குமே கூட இருக்குது. இப்போ இந்த கழுத்து வலி எதனால வருது, இது தவிர்க்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்றதை டெப்தா பேசலாமா? கழுத்து வலி வந்து நமக்கு மேல் கழுத்துல இருந்து முதுகு வலி ஷோல்டர் வரைக்கும் வலிக்கும். ஆமா, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் கழுத்து வலி. கொஞ்சம் கொஞ்சமா கை வரைக்கும் தான் வரும் கழுத்து வலி. அந்த வலி தான் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி கை வரைக்கும் இருக்கும். ஏன் வலிக்குதுன்னா, முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் முன்னாடி சொல்றேன். இப்போ அப்படி கிடையாது. டே ஷிஃப்ட் போறாங்க, நைட் ஷிஃப்ட் போறாங்க, ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. அதுல ஒர்க்கிங் டைம் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதே ஃபுட் இருக்குல்ல, அது அப்படியே மாற்றமா இருக்கு. காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்டு போவோம், இட்லி தோசை. இப்போ அப்படி நிறைய பேர் அது மாதிரி சாப்பிட மாட்டாங்க. பிரெட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு ஏதாவது டக்குன்னு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுறாங்க. காலையிலேயே வந்து பிரெட் அது மாதிரிலாம் சாப்பிடுறாங்க. நிறைய அந்த பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்க ஃபுட் வந்து கண்டிப்பா அந்த பிரிசர்வேட்டிவ் நம்ம உடம்புல இருக்குல்ல, ஏன்னா சீக்கிரமா வேலைக்கு போகணுன்றதுக்காக ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது அந்த மாதிரி எல்லா ஃபுட்லயும் வந்து நிறைய நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய ஃபுட் வந்து பிரிசர்வேட்டிவ் இருக்கிற ஃபுட் தான் இருக்கு. இப்ப வந்து அத வந்து பிரிசர்வேட்டிவ் இல்லாம ஆர்கானிக் ஃபுட்ஸ் சொல்றாங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் உங்களுக்கு கம்மி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது பழங்காலத்து அரிசி எல்லாம் இருக்குல்ல, கைக்குத்தல் அரிசி சொல்லுவாங்க, சிகப்பு கவுனி அரிசி, புட்டரிசி சொல்லுவாங்க, இந்த மாதிரி வரகு அரிசி, நிறைய திணை சாமை, இந்த மாதிரி நிறைய அந்த அரிசி, குதிரைவாளி அரிசி, இந்த மாதிரி அரிசியை மட்டும் நம்ம பயன்படுத்தி வந்தா இந்த வலி கண்டிப்பா கழுத்து வலி எந்த வலியா இருந்தாலும் கண்டிப்பா வராது. இப்போ நீங்க இது சாப்பிட்டா வராது, பெயின் வராதுன்னு சொல்லியிருக்கீங்க. சில பேர் வந்து வீட்டுல இருந்து சாப்பிட முடியாது, ஒர்க்குக்கு போவாங்க, ஹாஸ்டல்ல இருப்பாங்க, இல்ல பேச்சுலர் ரூம்ல இருப்பாங்க. இப்போ அவங்களால இந்த குக் பண்ணி சாப்பிட முடியாத ஒரு சூழல் ஏற்படுது இல்ல, இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது இருக்கா? இல்ல ஓரளவுக்கு இப்ப வந்து சாம்பார் அந்த மாதிரி வச்சுதான் சாப்பிட முடியலன்னு வச்சுங்களேன். சாம்பார் சாப்பாடு மாதிரி தனித்தனியா வச்சு சாப்பிட முடியலானோ ஒரு கஞ்சி மாதிரி தான் எடுத்துக்கலாம்ல. ஒரு பாயில் பண்ணிட்டு அந்த பவுடர் போட்டு அட்லீஸ்ட் நீங்க 2 டைம்ஸ் எடுத்தாதான் போதும். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் அந்த கஞ்சி எடுத்துக்கிட்டாலே எல்லா தானியங்களும் வந்து வறுத்துட்டு நீங்க பொடி பண்ணி அதை மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு அதை கஞ்சி மாதிரி ஒரு 2 ஸ்பூன் போட்டு நீங்க காசி 2 கிளாஸ் ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் காலையில சாயந்தரம் குடிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த கழுத்து வலி பிரச்சனை கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். நான் சொன்ன தானியங்கள் எல்லாமே போட்டு வறுத்துட்டு அதுல வந்து நீங்க சுக்கு தான் ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு ஏலக்காய்லாம் போட்டா உங்களுக்கு ஃபிளேவர்லாம் நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த கழுத்து வலி பிரச்சனை கண்டிப்பா இருக்காது. இந்த ஃபுட் ஹாபிட்ஸ் மாத்தினாலே உங்களுக்கு ஓகே. இதுக்கு வந்து ஃபுட் ஹாபிட்ஸ் மாத்திட்டா நம்மளோட இதுல வந்து பெயின் வராதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இருந்த போதிலும் இது இந்த கழுத்து வலி எதனால வருதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, எதனால வருது கழுத்து வலி? எதனாலனா நம்ம ஃபர்ஸ்ட் கழுத்து வலி எதுங்கன்னா, நம்ம நிறைய நேரம் குனிஞ்சிருக்கோம்ல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா போனை இப்படியே, அதாவது காலையில எழுந்ததுல இருந்து இப்படியே தான் பார்த்து இப்படியே குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குனியாம கொஞ்சம் நிமிந்தா மாதிரி, போன் பார்க்க வேண்டாம் நான் அவாய்ட் பண்ண சொல்லலை, ஏன்னா எல்லாருமே போன் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் நிமிந்தா மாதிரி நம்ம ஃபேஸுக்கு நேரா வச்சா மாதிரி பார்த்தாலே கொஞ்சம் பரவாயில்லமா. அது போன் பார்க்குற டைமிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னா நமக்கு ஹீட் ஆகும் பாடி வந்து எவ்வளோ அந்த கேட்ஜெட்லாம் நம்ம ரொம்ப நேரம் இருக்க சொல்ல நம்ம பாடி ஹீட் ஆகும். இந்த ப்ளூ ரேஸ் கண்ணுக்குள்ள அப்சர்வ் ஆகி அது அப்படியே வந்து பாடி ஹீட் ஆகி, ஸோ இந்த ஹீட்டு தான் வந்து மெயின் ரீசன். ஒரு நோய்க்கு வர்றதுக்கு ரீசன்னா உடம்பு ஹீட்டு உஷ்ணம் வந்தா உங்களுக்கு நோய் கண்டிப்பா வந்து ஆரம்பிக்கும். இந்த உஷ்ணத்தை நீங்க ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணணும். ஸோ சனிக்கிழமை வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பாங்க, வெள்ளிக்கிழமையில குளிப்பாங்க லேடிஸ். அந்த மாதிரி
நீங்க நல்லெண்ணெய் வச்சு குளிக்கலாம். தலைக்கு குளிச்சுட்டு சீக்கா பொடி குளிச்சா அந்த ஹீட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஹீட் கம்மியானாலும் உங்களுக்கு எந்த நோய் வலி பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும். சோ நீங்க முன்னாடி பார்த்திருக்கலாம். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் தலையில உச்சந்தலையில கால்ல இருந்து வச்சு அப்படியே உச்சந்தலை ஃபுல்லா வச்சு மசாஜ் ஆட்ட பண்ணி ஒரு 1/2 hour 45 minutes ஊற வச்சுட்டு அதை சூரியன் வெளிச்சத்துல இருப்பாங்க. காலையில ஒரு 7 மணிக்கு அது உடம்புல நல்லா அப்சர்வ் ஆகும். அப்போ அந்த காலத்துல யாருக்கும் வலியே வரலையே. இதெல்லாம் நம்ம பண்ணணும். வெயில் படணும். எண்ணெய் தடவிட்டு வெயில்ல நீங்க ஒரு 45 minutes உட்கார்ந்துட்டு காலையில நீங்க குளிச்சுட்டு தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. நீங்க தொப்பல் இருக்குல்ல, நம்ம வயிறு இருக்குல்ல, தொப்பலை தடவி எண்ணெய் வைங்க. காலையில வச்சுட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போவாங்க. நல்லெண்ணெய் வைக்கலாம். நீங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ வந்து கழுத்து சம்பந்தப்பட்ட வலி இருக்கிறனால இதுவும் எனக்கு ஒரு கேள்வியா இருந்தது மேம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு பில்லோ வச்சுட்டு நான் வந்து தூங்குவேன். என்னோட நண்பருக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 பில்லோ இருந்தா தான் அவர் தூங்கவே செய்வார், இல்லைன்னா அவர் தூக்கமே வராதுன்னு சொல்லுவாரு. இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி விதவிதமா சொல்றாங்க. அதனால கழுத்து வலி வர சான்சஸ் இருக்கா? ஒருவேளை அது அப்படி இருக்கு அப்படின்னா எது சரியான வழி? இல்ல 2-3 பில்லோ வைக்கிறதுலாம் வந்து தவறான செயல் தான். ஒரு பில்லோ லைட்டா வச்சா போதும். இவ்வளவு தூரத்துக்கு அதுவும் சாஃப்டா இருக்கும். இளம் பஞ்சு சொல்லுவாங்களா, இலவம் பஞ்சு. அந்த பஞ்சில் செஞ்ச தலைக்காணி வந்து இவ்வளவு சைஸுக்கு தான் போதும். அதாவது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெயினா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் பட இவ்வளவு சைஸ்ல பில்லோ வச்சுட்டு அதை தூங்கி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெயின் ரெடியூஸ் ஆகும். 2 தலைக்காணி வைக்கிறது அட்வைசபிள் கிடையாது. அதே மாதிரி நீங்க இப்ப சைடு திரும்பி தூங்குறீங்கன்னா பில்லோ இங்க வச்சு சைட்ல இருக்கணும். கண்டிப்பா உங்க ஸ்பைன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த 2 கால் இருக்குல்ல, 2 காலுக்கு நடுவுலயும் நீங்க 2 கால் முட்டி வருது, நடுவுல ஒரு பில்லோ வச்சு சைட்ல திரும்பினா ஒரு பில்லோ வச்சு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பைன் வந்து சரியா லெவலா இருக்கும். அப்படி லெவலா வர சொல்ல உங்களுக்கு பெயின் கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கழுத்து வலினாலே உங்களுக்கு ஸ்பைன் சம்பந்தப்பட்டதான். எப்ப ஸ்பைன் வந்து டேமேஜ் ஆகுதோ அப்போ கழுத்து வலி, முதுகு வலி எல்லாமே, மேல் முதுகு, அடி கீழ் முதுகு எல்லா முதுகும் வலிக்க ஆரம்பிச்சிடும் உட்கார இடத்துல. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு முறையை மாற்றணும். தூங்குறதுக்கு எல்லாமே மாற்றணும். தூங்குறது வந்து ப்ராப்பரா தலைக்காணி சைட்ல வைக்கணும், காலுக்கு நடுவுல வைக்கணும். அப்படி வச்சு தூங்கணும். இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு வலி எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும் கண்டிப்பா. ஓகே மேம். இப்போ வந்து நம்ம கார்த்திகை மாசத்துல இருக்கோம். நிறைய ஐயப்ப பக்தர்கள் வந்து மாலை போட்டிருப்பாங்க. ஐயப்ப பக்தர்களுக்கு முக்கியமான ரூல் என்னன்னா வெறும் தரையில படுக்கணும், தலைக்கு தலையணை வைக்க கூடாது, துண்டு அந்த மாதிரி வச்சுதான் படுக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில பேருக்கு அது பழகி இருக்கும், எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும். புதுசா மாலை போறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாம இருக்கும், அதனால பெயின்கள் வரலாம். அது சரியான ஃபார்முலாவா? நீங்க தரையில படுக்கிறது தாங்க நல்லது. ஃபர்ஸ்ட் தரையில படுக்கணும். பில்லோ வந்து நான் சொன்ன மாதிரி சின்னதா, இல்ல பில்லோ வச்சுக்க வேணாம். பில்லோ வந்து நீங்க வந்து துண்டு தான் வச்சுக்கலாமே. பெட்ஷீட் எடுத்துட்டு போறாங்களே, பெட்ஷீட் வச்சுக்கலாம். இவ்வளவு சைஸ் போடும், இந்த சைஸ் பெட்ஷீட் வச்சுக்கலாம். தரையில எல்லாருமே தரையில படுத்தா ரொம்ப நல்லது. உங்களுக்கு அந்த ஸ்பைன் வந்து கரெக்டான பொசிஷன்ல இருக்கும். உங்களுக்கு பேக் பெயினோ, கழுத்து வலியோ, இடுப்பு வலியோ எது இருந்தாலும் சரி, முட்டி வலி, கால் வலி எது இருந்தாலும் நீங்க தரையில தான் படுக்கணும். ஃபர்ஸ்ட் தரையில சின்ன பில்லோ வச்சு படுத்துட்டு கால் 2 இருக்குல்ல, முட்டி கால், நம்ம கால் முட்டி வந்து பில்லோ 2 பில்லோ வச்சு கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கலாம். பாதத்துக்கு ஒரு பில்லோ, முட்டிக்கு ஒரு பில்லோ, இப்படி 2 பில்லோ வச்சு அத மேல கால் வச்சு படுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முதுகு வலி வராது. ஓகே. அதாவது பாதம் வந்து மேல இருக்கணும், தலை கீழே இருக்கணும், அப்படி சொல்றீங்களா? பாதத்துக்கு தலைகாணி வைக்கணும். பாதத்துக்கு தலைகாணி, முட்டி இருக்குல்ல, நம்ம கால் முட்டி அங்க இருந்து வைக்கணும்னு சொல்றேன். அங்க ஒரு பில்லோ, கால் பாதத்தாண்டு ஒரு பில்லோ, 2 இப்படி வைக்கணும். ஓகே. அது மேல நீங்க நீட் வாக்ல வைக்க சொல்றீங்க. 2 பில்லோ இப்படி வச்சுட்டு அது மேல கால் வைக்குங்க. முட்டில இருந்து வரணும், கால் முட்டில இருந்து வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயின் கண்டிப்பா சரியாயிடும். சில பேருக்கு வந்து ஒரு பில்லோவே சரியா இருக்கும் காலுக்கு. சில பேருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு சொல்லுவாங்க. தாராளமா வைக்கலாம். 2 பில்லோ, 2 லேயர் மாதிரி 2 பில்லோ வச்சுட்டு காலை நீட்டி வச்சா கண்டிப்பா வந்து முதுவலி சரியாகும். இது வந்து ஒரு நாள் வச்சுட்டு சரியாச்சுன்னு வந்து கேட்கும். இது 6 மாசம் தான் ஆகலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க. தரையில படுங்க. முதுவலி, கழுத்து வலி, இடுப்பு வலி எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிடும். ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள ஒரு சில பேருக்கு கழுத்து வலி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணுனா அது ரெடியூஸ் ஆகும், பெயின் ரெடியூஸ் ஆகும்னா என்ன சொல்லுவீங்க முதல் உதவியா? இப்ப கழுத்து வலிக்கு நீங்க வந்து டெய்லியுமே வந்து வீட்டுல சிம்பிளா வந்து ஆயில் இருக்குல்ல, நீங்க நம்ம வர்மா ஆயில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயில் இருக்கு. இல்ல நீங்க ஆயுர்வேதிக்ல போயிட்டு ஆயுர்வேதிக் ஷாப்ல வந்து ஆயில் டாக்டர்ஸ் பரிந்துரைப்பாங்க, உங்களுக்கு இந்த ஆயில் போடலாம் அப்படின்னு. அந்த ஆயில் வாங்கிங்க. அந்த ஆயில் வாங்கி கழுத்து 2 பக்கமும் மெல்லமா இப்படி
மேல் லைட்டா ஃபெதர் டச்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லைட்டா தான் பண்ணணும். ரொம்ப அழுத்தி எண்ணெயை போட்டு அழுத்தி பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா வலி வந்து ஜாஸ்தியா தான் ஆகும், கம்மி ஆகாது. ஸோ கழுத்துல இருந்து இப்படி ஷோல்டர் வரைக்கும் அப்படி பண்ணலாம், லைட்டா அப்படி சென்டர் இப்படி லைட்டா பண்ணணும். ரொம்ப லைட்டா பண்ணா கண்டிப்பா வலி சரியாகும். நீங்க நல்லெண்ணெய் வந்து குடிக்கிற பழக்கம் கொஞ்சமா லைட்டா பாயில் பண்ணிட்டு, இல்ல சமையல தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கழுத்து வலி போயிடும். பெரண்டை இருக்குல்ல, பெரண்டை, அது பெரண்டை வந்து ரொம்ப பெஸ்ட். துவையல் வச்சு சாப்பிடுவாங்க, துவையில அரைச்சி சாப்பிடலாம். இல்ல சில பேர் தோசையில தான் செய்வாங்க, பெரண்டைய வந்து சட்னி மாதிரி அரைச்சு தோசையில தொட்டு, தோசை மாவுலேயே தான் சில பேர் அரைச்சிதோ போட்டு செய்யறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து தெரியாம இருக்குது, கொஞ்சோண்டு அரைச்சு போட்டு செய்யலாம், அப்படியே சாப்பிடலாம். பெரண்டை தான் பெஸ்ட் மெடிசன். பார்த்தா வாரத்துக்கு 2 நாள் தாராளமா எடுத்துக்கலாம். பெரண்டை ஒத்துக்கிறவங்களுக்கு வந்து வாரத்துக்கு 1 நாள் இல்ல 2 நாள் தாராளமா எடுத்துக்கலாம். அது ரெகுலரா சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்க போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது தவிர நீங்க தயிர் வந்து இப்போ சீசன் வந்து இப்போ முடிஞ்சிச்சு, மழை காலம்லாம் நமக்கு முடிஞ்சு வந்துருச்சு. இப்போவே கொஞ்சம் கொஞ்சமா தயிர் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சாப்பிட்டா ஒன்றும் ஆக போறது இல்லை. உங்களுக்கு அந்த குடல்ல இருக்க கிருமிலாம் வந்து நல்லா, அதாவது நல்ல கிருமி சொல்லுவாங்க, குட் பாக்டீரியாஸ், அது இம்ப்ரூவ் ஆனாலே உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தயிர் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்னோட அம்மா இருக்கட்டும், நிறைய தாய்மார்கள் பாத்தீங்க அப்படின்னா கை கால் வலி இல்ல கழுத்து வலி அப்படின்னா முதல்ல எடுக்கிறது என்னன்னா தைலத்தை எடுத்து அப்ளை பண்ணிடுவாங்க. 1 நாள் 2 நாள் அப்ளை பண்ணுவாங்க, நல்லா இருக்கும், அப்படியே அதுக்கு அடிக்ட் ஆகிட்டே வருவாங்க. இது நான் பெரும்பாலும் நிறைய பார்த்திருக்கேன் தாய்மார்கள் கிட்ட. இப்படி தைலம் எடுத்து இந்த முதலுதவியா பண்றது அது சரியா? பொதுவா தைலம் சொன்னா அது வந்து சரிப்பட்டு வராது. ஆனா வர்மா ஆயில், நீங்க ஆயுர்வேதிக்ல வர்மா ஆயில்லாம் நிறைய இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. அதை வந்து சூடு பண்ணி நீங்க ஒரு கல் உப்பு எடுத்து, அந்த இன்னும் ஹெர்பல் பவுடர்ஸ் எல்லாம் விக்குது, இன்னும் அது ரெடிமேடாவே விக்குது. ஆனா உங்களுக்கு இந்த வீட்டுல பண்ணா கல் உப்பு எடுத்து அதுல மஞ்சத்தூள், விரல் மஞ்சள் தூள் தான் போடணும். நம்ம வீட்டுல கொடுத்து அரைச்சிட்டு வந்து அந்த விரல் மஞ்சள் தூள் உப்பு 2 போதும். தவாஸ் ஹீட் பண்ணிடணும். இது ஒரு ஒயிட் கிளாத், நல்ல கல் உப்பு எடுத்துட்டு அதுல மஞ்சள் ஆட் பண்ணிட்டு ஹீட் தவால வச்சுட்டு நீங்க அந்த இடத்துல வந்து மசாஜ் ஆட்ட கொடுத்துட்டு, அதாவது உங்களுக்கு அந்த ஹீட் வந்து தாங்கணும், ரொம்ப ஹீட்டா கொடுக்க கூடாது. அந்த ஹீட் தாங்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆயில் நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம். அந்த தைலம் சொன்னீங்களா, அதுவும் நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம். அதான் அந்த தைலம் வந்து பெஸ்டா இருக்கணும். அது ஒர்க், நீங்க அது ஸ்கின்னுக்குள்ள பென்ட்ரேட் ஆகி அது கொஞ்சம் வந்து ரிலீஃப் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த ரத்தக்கட்டுலாம் இருக்கும், அதெல்லாம் சரியாகும். ஸோ உங்களுக்கு ரிலீஃப் ஆனாலே சரியாகும். முக்கியமா அந்த கார்டிலேஜ் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து நீங்க அதை பெரண்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. தயிர், பெரண்டை, அப்புறம் வந்து பாதாம் பிசிங்கி, அதை வந்து ரெகுலரா எடுத்துக்கணும். பால்ல போட்டு ஊற வச்சு பால் அரைச்சு போட்டு குடிக்கிறது, பாதாம் சாப்பிடலாம். இந்த மாதிரி ஃபுட்டை கொஞ்சம் நல்லபடியா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தோம், நல்லா இருக்கும். வெள்ளை பூசணிக்காய் வந்து போன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளை பூசணிக்காய் அது கால்சியம் நிறைய இருக்கு, அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கான். வெண்டைக்காய், பசலைக்கீரை, அந்த மாதிரி நிறைய ஃபுட், நம்ம ஊருக்காய், நம்ம நாட்டு காய்கறிகளே நிறைய காய்கறி வந்து நல்ல பெனிஃபிட் ஆகும். முடக்கத்தான் கீரை, அது வந்து துவையல் அரைப்பாங்க. கருப்பு உளுந்து கூட, கருப்பு உளுந்து இது பெஸ்ட், இதெல்லாம் பெஸ்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், தானியங்கள், எல்லா தானியங்களும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். சுண்டல், இப்போ அடிக்கடி போய் இது சமோசா, பேக்கரி ஐட்டம் சாப்பிடாம டெய்லி ரெகுலரா நீங்க அந்த சமோசாலாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சுண்டல் செஞ்சு சாப்பிடுறது, பயிர் சாப்பிடுறது, பயிர் வேக வச்சு சாப்பிடுறது, அந்த மாதிரி பால் கொழுக்கட்டை, அந்த மாதிரி வீட்லயே செஞ்சு சாப்பிடுறது. இந்த கருப்பு கவுனில பாயசம் செய்வாங்க, ஒரு நாளைக்கு ஒண்ணு நம்ம வீட்டுல பாரம்பரிய உணவு செஞ்சு சாப்பிட்டாலே இதெல்லாம் நீங்க வழியில இருந்து சீக்கிரம் வெளியில வரலாம். உணவேதான் மருந்து உங்களுக்கு. கண்டிப்பா மேம், ரொம்ப நன்றி மேம். எங்களுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். இந்த தம்பி வந்து அதிகமா வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதோட ஒர்க்கே அவருக்கு அப்படிதான் இருக்கு. ஒரு 5 இயர்ஸாவே அப்படிதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு எதுக்காக பேக் பண்ணா நிறைய பெண்ட் பண்ணிருக்காரு பாருங்க. இப்படி பெண்ட் பண்ண சொல்ல இந்த இடத்துல வந்து அவருக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கான். ஸோ இது வந்து இப்போ இப்படி பெண்ட் பண்ணி உட்கார்றதுனால தான் இந்த பெயின் ஜாஸ்தியா இருக்கு இவருக்கு. ஸோ இந்த பொசிஷன் வந்து இப்படி இந்த பொசிஷன்ல இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து பேக் பெயின் வந்து, நெக் பெயின் வந்து கண்டிப்பா வராது. ஸோ இவருக்கு இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன மசாஜ் மாதிரி நான் இந்த இடத்துல பண்ண போறேன். ஸோ பாருங்க, லைட்டா தான், நான் வந்து ரொம்ப ஃபெதர் டச்ல ரொம்ப லைட்டா தான் பண்ண போறேன் மசாஜ். பண்ணிட்டோன்னே எப்படி இருக்கு சொல்லுங்க, சரியா? ஸோ இது வர்மா ஆயில் தான். இது இல்லை கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் வர்மா ஆயிலில் நான்.
உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, இந்த தம்பிக்கு எப்படி இந்த இடத்துல பாருங்க ஒரு வீக் இருக்கா உங்களுக்கு தெரியுதா? சோ அதை எப்படி பாருங்க. இப்ப அந்த தம்பி வலிக்குதாப்பா? இப்போ நான் பண்றது வலிக்குதா உங்களுக்கு? இல்ல சோ இப்படி கீழே இருந்து பாருங்க, லைட்டா கீழே இருந்து இந்த இடத்துல பாருங்க வீங்கி இருக்கு பாருங்க அவருக்கு. அப்படி லைட்டா தான் பண்ணணும். சோ இந்த இடத்துல அப்படி இங்க பாருங்க ஒரு சின்ன ரொட்டேஷன் கொடுத்துருங்க போறேன் பாருங்க. லைட்டா, ரொம்ப லைட்டா பண்ணணும். ஏன்னா கழுத்துனால ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் இந்த ஏரியா. ரொம்ப லைட்டா பண்ணணும். இன்னும் கொஞ்சம் மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர்ல வந்து ரொம்ப பிரஷர் அதிகமா கொடுக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு லைட்டா மசாஜ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இவளுக்கு கண்டினியூஸா கொடுக்கணும். இவருக்கு வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் கொடுத்தா சீக்கிரமா அவருக்கு நெக் பெயின் ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி நீங்கள் மசாஜ் ரொம்ப லைட்டாக பண்ணணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் பண்ணால் போதும். ஸோ ரெகுலராக பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு பண்ண தெரியலன்னா வர்மா தெரபிஸ்ட்டை வந்து அவங்ககிட்ட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கணுன்னா ஹெல்த் டாக்ஸ் பார்க்குறேங்க. நன்றி, வணக்கம்.